ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்கே vlogs. இன்னைக்கு வந்து நம்ம பழனியில் இருக்கோம். பழனியிலேருந்து விஞ்சில் நம்ம கீழே போக போகிறோம். ஸோ அந்த விஞ்சில் போகிறத வந்து நான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க வீடியோவில். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பழனி முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது பதிவு. சுமார் 1500 அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் தண்டாயுதபாணி சாமி அருள் புரிகிறார். பழங்காலத்தில் பக்தர்கள் அனைவரும் 693 படிகள் வழியாகவே மலையை ஏறி சாமியை தரிசிக்க வேண்டியிருந்தது. பலர் கவடி எடுத்தோ விரதமோடு அந்த படிகளை ஏறுவார்கள். ஆனாலும் உடல் பலம் குறைந்தவர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் இவர்களுக்கு அந்த மலையேற்றம் மிகவும் கஷ்டமாயிருந்தது. இந்த நிலையை மாற்றி அனைத்து பக்தர்களும் சாமியை எளிதாக தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் விஞ்ச் ரயில்வே அமைப்பு பழனியில் அமைக்கப்பட்டது. சுமார் 1890களில் தொடங்கிய இந்த வசதி தெற்கிலேயே முதன்மையான ஹில் விஞ்ச் சிஸ்டம் ஆகும். ஆரம்பத்தில் எளிய கயிறு, சக்கரம், எதிர் எடை முறையில் இயங்கிய விஞ்ச் பின்னர் மேம்படுத்தி மின்சார மோட்டார் அமைப்பு மூலம் இயக்க ஆரம்பித்தார்கள். விஞ்ச் ரயில் அண்ட் டவுன் ஹில் ஸ்டேஷன் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. அங்கிருந்து விஞ்ச் வண்டியில் அமர்ந்தால் சுமார் 5 முதல் 7 நிமிடங்களில் மலையின் மேல் சென்று விடலாம். வண்டியின் ஜன்னல்கள் வழியாக பசுமையான மலையும் சுற்றியுள்ள இயற்கையும் கீழே விரிந்து கிடக்கும் நகர காட்சியும் பயணத்தை ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்றுகிறது. இன்று விஞ்ச் சிஸ்டம் IHR மற்றும் CE துறை இந்து மதம் மற்றும் தொண்டு அறக்கட்டளைகள் நிர்வகிக்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வசதியை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஸ்கந்த சஷ்டி போன்ற பண்டிகை நாட்களில் விஞ்ச் நிலையம்க்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். விஞ்ச்க்கு கூடுதலாக சில ஆண்டுகளுக்கு முன்பு ரோப் கார் வசதியும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் விஞ்ச் சிஸ்டம் பழமையான பாரம்பரியம் கொண்டதால் அது இன்னும் பக்தர்களின் மனதில் ஒரு சிறப்பு இடம் பெற்றிருக்கிறது. பக்தர்களுக்கு விஞ்ச் நிலையம் என்பது வெறும் ஒரு போக்குவரத்து வசதி மட்டுமல்ல, அது மலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் சாமியை தரிசிக்க உதவும் சாமியின் அருள் என்று அவர்கள் நம்புகிறார்கள்.
அதனால் பழனி விஞ்ச் ரயிலில் பயணம் செய்வது பக்தர்களின் மனதில் ஒரு ஆன்மீக இணைப்பு ஆகவும் பாரம்பரியத்தின் சின்னமாகவும் இருக்கிறது. வரக்கூடாது. என்ன சொல்றாங்க? வெயிட் பண்ணாங்க ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வின்ச்சோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போகணும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் MSK Vlogs.